மெய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி தொடர் சிந்தனை 21வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் இது போன்ற தமிழ் மெய்ப்பொருளியல் தத்துவ நூல்கள்ல இருந்து நான் கற்றுக்கொண்டவற்றையும், புரிந்து கொண்டவற்றையும் ஒரு எளிமையான நடையில பிராக்டிகலாகவும், அறிவியல் பூர்வமாகவும் காணொளிகளா உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கு, ஆர்வம் இருக்கு. ஆனா நேரம் இல்ல அல்லது மொழி தடையா இருக்கு அப்படின்னா, நிச்சயம் என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளவையா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் பட்டன். கடந்த அத்தியாயத்துல பொருளாதாரம் மற்றும் அருளாதாரம் இது குறித்த வேறுபாட்டை பற்றி நம்ம பேசணும். மிடி அப்படிங்கிற வறுமை என்னும் பாவி வெளிப்பட்டால் எப்படி ஒருத்தருடைய தோற்றம், பொருட்செல்வம், மனம், நல்ல குணம், குடும்பம், குலப்பெருமை இப்படி எல்லாமே மறைந்து போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வறுமை வராம இருக்கிறதுக்கு முருகனுடைய அருள் வேண்டி பிரார்த்தித்தோம். இனி இன்றைய காணொளியில கந்தர் அனுபூதியின் 20வது செய்யுளை நம்ம சிந்திப்போம். இந்த பாடல் முருகன் அருணகிரிநாதருக்கு மெய்ப்பொருள் உபதேசம் உணர்த்திய அந்த எளிமையை வியக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. வாங்க கேட்கலாம், சிந்திக்கலாம். கந்தர் அனுபூதி செய்யுள் 20. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேள் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே. அதாவது கிடைத்தற்கு அரிய மெய்ப்பொருளை பெறுதற்கு அடியேனை உரிமை உள்ளவனாக கருதி எளிமையாக உபதேசம் உணர்த்தியது வியப்பாக இருக்கிறது. உபதேசம் உணர்த்தியவா மிகவும் நிலையான பிரணவ பொருளாக தேவர்கள் விரும்பி தியானிக்கக்கூடிய செவ்வேளே, விக்ரமவேள், தேவலோகத்தை தாங்குபவரே, இமையோர் புரி தாரக. இதுதான் இந்த பாட்டுடைய உரை விளக்கம். இந்த பாட்டுக்கு நிறைய பேர் உரை சொல்லும் போது நான் இதை ஆரம்பத்தில் இதை பத்தி கேட்கும்போது அந்த மெய்ப்பொருளை எப்படி அருணகிரிநாதர் வாங்கினாரு, எப்படி முருகர் அது ஒரு எளிமையா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிலாகிச்சு சொல்லுவாங்க. அரிதான ஒரு பொருளை ரொம்ப எளிமையா வாங்கிட்டாரு போல அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணும். ஆனா உண்மை வேற. அவர் எளிமையா கொடுத்துட்டாருன்னு வியக்கிறாரே தவிர நான் அதை எளிமையா வாங்கிட்டேன்னு அவர் சொல்லல. இட் வாஸ் நாட் தட் ஈஸி. அதுதான் எனக்கு புரிஞ்சது இந்த பாட்டை பத்தி படிக்கும்போது. ஸோ லெட்ஸ் டீப் டைவ். இந்த பாட்டுடைய 3வது வரியில நம்ம பார்க்கலாம். விரிதாரண விக்ரமவேள் இமையோர்புரி தாரக நாகபுரந்தரனே. வெளிப்படையா பார்த்தா அருணகிரிநாதர் இந்த விரிதாரண விக்ரமவேள் இமையோர்புரி தாரக அப்படின்லாம் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடி துதிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா இது முருகனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்ல, இதை படிக்கிற நமக்கான ஒரு வழிகாட்டுதலும் கூட அப்படின்னு நமக்கு புரிய வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது நம்முடைய சிறுமையை உணர்த்தி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இறைவனுடைய பெருமையை ஒரு அச்சீவபிள் டார்கெட்டா நம்ம அடைய வேண்டிய நிலையா காட்டக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ஸ்கோப். எனவே இங்கே தாரணை அப்படிங்கிறது யோகா பெர்ஸ்பெக்டிவ்ல தாரணைனா என்னன்னு பார்க்கும்போது அஷ்டாங்க யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகத்துல 8 நிலை இருக்கு. அதுல 6வது நிலை தான் தாரணை அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்துதல், உள்நோக்குதல், சலனமற்று இருத்தல் அப்படிங்கிறதெல்லாம் தாரணைங்கிறதுக்கு பொருள். ஆனா இதுல விரி தாரண, விரி அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறாரு. விரி தாரண அப்படின்னா ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது மட்டும் நின்று விடாமல் நம்முடைய அகச்சுருக்கங்களை உடைத்து மனதின் லிமிடேஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு விரிவடையக்கூடிய ஒரு டைனமிக் growth ப்ராசஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மனதுடைய மிகப்பெரிய லிமிடேஷன் என்ன அப்படின்னா நான், எனது அப்படிங்கிறது தான் இல்லையா? மனசு எதையுமே நான் சொல்லும், இல்லாட்டி அது என்னதுன்னு சொல்லும். அந்த நான், எனது அப்படிங்கிற அந்த சுயநலத்தை தாண்டி மனதை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு முயற்சி அல்லது பயிற்சின்னு கூட நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் விரிதாரண. அடுத்தது விக்ரமவேள் அப்படின்னா பராக்கிரமத்தை விரும்புபவன் முருகன். பராக்கிரமம்னா என்ன? துணிச்சல். அந்த பராக்கிரமம் அது நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குதான் அருணகிரிநாதர் அடுத்த வார்த்தையில பதில் சொல்றாரு. இமையோர் புரி தாரக. இமையோர் அப்படின்னா கண்ணிமைக்காத தேவர்களின் இருப்பிடம் தான் இமையோர்புரி. தேவர்களுக்கு கண் இமைக்கவே இமைக்காதான். ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு ஓய்வே தேவையில்லை. அவங்க கண் எப்பவுமே திறந்த நிலையிலே இருக்கும். அவங்களுக்கு இமைக்க கூட கண் இமைக்கவே இமைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புராண கருத்து. தாரகம் அப்படின்னா ஆதாரம், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ தேவலோகத்தை தாங்கி பிடித்தவனே அப்படின்னு அது உரை விளக்கமா நம்ம முருகனுடைய புகழ்ச்சியா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். அப்போ புரி தாரக, இமையோர் புரி தாரக அப்படிங்கறதுல இந்த புரி தாரகங்கிறத நவுனா இல்லாம ஒரு வேர்பா, வினைச்சொல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கிடைக்குதுன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில இடையறாத விழிப்புணர்வோட தொடர்ந்து நம்முடைய கடமையையும் உழைப்பையும் தொடர்ந்து செய்யும் போது
நமக்குள் இயல்பாகவே ஒரு பராக்கிரமம் பிறக்கிறது. அதை முருகன் விரும்புகிறான். முருகனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பஞ்சாமிர்தம் பிடிக்கும், பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. முருகனுக்கு பிடித்தது பராக்கிரமம். ஒரு அந்த வேலர், அந்த கான்பிடன்ஸ், இதெல்லாம் தான் முருகருக்கு பிடிக்கும். அப்போ அதை தான் வந்து நம்ம வளர்த்துக்கணும். விழிப்புணர்வு அப்படின்னா சும்மா கண்ணை திறந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இல்ல. ஒரு செயலை எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற அந்த பர்பஸ் தெரிந்து அதை செய்தால் என்ன நடக்கும், யாருக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விளைவுகள் தெரிந்து ஒரு பகுத்தறிவோடு எந்த செயலையும் செய்வது அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வு அப்படிங்கிறது. சின்னதா ஒரு வேலை செய்யறவர்ல தொடங்கி ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவர் வரைக்கும், ஒரு அரசாங்க பொறுப்பா இருக்கலாம், ஒரு அரசியல் பதவியா இருக்கலாம், எந்த வேலை செய்தாலும் அதை வந்து ஒரு முழு விழிப்புணர்வோட, ஒரு பர்பஸோட, ஒரு பகுத்தறிவோட செய்தா அது எத்தனை பேருக்கு நன்மை விளைவிக்கும் யோசிச்சு பாருங்க. அதை தான் அருணகிரிநாதர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விழிப்புணர்வோடு உழைக்கிறப்போ நம்ம தொடர்ந்து அந்த உழைப்புல ஈடுபடும் போது நம்முடைய உடம்பையும் மனசையும் ஆளக்கூடிய அந்த இறை ஆற்றல் குண்டலினி எனும் அந்த நாகம் வாழக்கூடிய உடலில் எழுந்தருளி அடைகிற பேர்களிலேயே மிக உயர்ந்த மிக அரிதான மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்தி சொந்தமாக்கி தருகிறான் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இதை உரை விளக்கமா சொல்லும் போது கொஞ்சம் ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிடுறாங்க. ரொம்ப அரிதான ஒரு விஷயத்த அருணகிரிநாதர் எளிதா வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. ஆனா அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விதையில இருந்து பழம் கிடைக்கிற மாதிரி. பழத்துல இருந்து விதை வேணா உடனே எடுத்துடலாம், பழத்தை வெட்டினா விதை கிடைச்சிரும். ஆனா விதையில இருந்து ஒரு பழம் கிடைக்கிறதுக்கு நாள் நம்ம காத்திருக்க வேண்டும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் கோத்ரூ பண்ணணும். அந்த மாதிரி யோக பயிற்சியில வந்து தாரணையை இடையாறாது செய்வதன் மூலம் குண்டலினியை மேலெழுப்பி அந்த ஒரு பராக்கிரமத்தை அடையலாம் அப்படிங்கிறதும் ஒரு உட்கருத்து. ஆனா யோகத்துல மட்டும் பராக்கிரமம் வந்தா போதுமா, அல்லது யோகம் மட்டுமே வழியாயிடுமா அப்படின்னா அது நம்ம மறுபடியும் ஒரு முட்டு சந்தில போய் விட்டுரும் அப்படின்னு வள்ளலார் கூட சொல்றாரு. யோகம் தாண்டி நம்ம சிந்திக்கணும். திருமூலர் திருமந்திரத்துல அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. அவரே தான் வந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்பினை இழுக்கென்று உதாசீனப்படுத்தவும் கூடாது. இது மாயை, இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு குப்பை அப்படின்னு உடம்பு வந்து நிராகரிக்கவும் கூடாது. ஏன்னா இது வந்து இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயில் தான் இந்த உடல். அதே சமயம் உலகத்துல இருந்து ஒதுங்கி முழுசா இந்த உடம்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி யோகத்தை மட்டுமே வழியா கருதி நம்ம வந்து வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மெசேஜ். நிறைய சித்தர்கள் கூட இதை வலியுறுத்தி இருக்காங்க. இந்த உலக வாழ்க்கையில சரிவர ஈடுபட ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். உலக வாழ்க்கை இதுதான் நமக்கு இப்போதைக்கு நித்தியம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில வந்து சரிவர ஈடுபட கற்றுக்கொண்டு அதுல நம்ம பொறுப்புகள் எல்லாம் உணர்ந்து செயல்பட்டு உழைத்து கற்றுக்கொண்டு தம்மை உணர்ந்த பிறகுதான் கடவுள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. தம்மை உணர தொடங்கும் போது, அதாவது நான் என்னை உணர தொடங்கும் போது கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தானாவே ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி வெளிப்படும். கடவுளை நோக்கி நம்ம செய்யக்கூடிய எந்த முயற்சியிலையுமே கடவுள் வெளிப்பட மாட்டார். மனிதர்களை நோக்கி செய்யக்கூடிய முயற்சியில உழைப்புல கடவுள் வெளிப்படுவார், அன்புக்கு அகப்படுவார் அப்படிங்கிறதா நம்முடைய சமய மரபுல வரக்கூடிய அருளாளர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. அதனாலதான் நானும் கந்தர் அனுபூதி மற்றும் இதர மெய்ப்பொருளியல் நூல்களை வந்து ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு பொருந்துமாறு நான் சிந்திக்க முயற்சி பண்றேன். யோகமோ அல்லது யோகம் சார்ந்த இதுவோ வந்து என்னுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் இதை படிக்கும் போது புரியுது, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது என்னுடைய லெவல்ல என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, அந்த லெவல்ல இருக்கவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நான் இங்க வீடியோஸா இதை அப்லோட் பண்றேன். அவ்வளவுதான். அப்போ அருணகிரிநாதர் யோகம் செய்தார், தியானம் செய்தார், இப்படிலாம் திருப்புகள்ல நிறைய குறிப்புகள் இருக்கு. அதனால அவருக்கு அனுபூதி நிலை கிடைத்தது. அவர் யோகமும் செய்திருக்கிறார். ஆனா அது அவர் நமக்கு கொடுக்கும் போது அது என்ன ஃபார்மேட்ல கொடுக்குறாரு அப்படின்னா, அது வந்து வெறுமனே ஒரு யோகம் சார்ந்த வழியா அவர் கொடுக்கல. அதுக்கு வந்து முதல்ல நம்ம தமிழ் மொழியை பழகணும், தமிழ் மொழியை பிழையின்றி பேச கத்துக்கணும், தமிழ் மொழியை முழுமையா கத்துக்கணும், அதுக்கப்புறம் நிறைய படிக்கணும், வாழ்க்கையை அனுபவித்து கடக்கணும், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பழகணும், ஆசைகளை கடக்கணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எதுக்கு? கடவுளை அடையக்கூடிய அந்த அந்த ப்ராசஸ்குள்ள போறதுக்கே இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதாம நேரா கிராஜுவேஷனுக்கு போற மாதிரி தான் ஒரே அடியா நம்ம நேரா யோக வழியில போயிடுறது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ அருணகிரிநாதருடைய வாழ்க்கைக்கு சான்று எது அப்படின்னு கேட்டோம்னா, அவர் படைத்த திருப்புகள் இல்லையா, 16,000 பாடல்கள். அதுவும் சாதாரண பாடல்கள் கிடையாது, சினிமா பாடல்கள் கிடையாது, காசுக்காக ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து எழுதின பாடல்கள் கிடையாது. ஈடிணையற்ற சந்தநயமும் ஒளிநயமும் மொழிநயமும் தாளமும் தத்துவ உண்மைகளும் இதெல்லாம் சேர்ந்த 16,000 பாடல்கள் எழுதியிருக்காரு. அது எப்படி ஒரு மனுஷன் ஒரு லைஃப் டைம்ல அதை அச்சீவ் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு இடையறாத உழைப்பு, அப்சல்யூட் டெடிகேஷன், ஜீரோ காம்ப்ரமைஸ், ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன்.
இதெல்லாம் எதுக்கு? தன்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, தன்னுடைய சுயலாபத்துக்காக இல்ல. முருகனை பற்றி, வாழ்க்கையை பற்றி, அதுல வர மயக்கங்கள் பற்றி அத்தனையும் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்காக நம்ம எழுதி வைக்கணும். இது அடுத்தடுத்த தலைமுறை மேல வரணும், மனிதர்கள் உய்யணும், உயர்வடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு பரந்த நோக்கம், ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக ஒரு இடையறாத உழைப்பு அருணகிரிநாதர் செஞ்சிருக்காரு. அதுக்கு ப்ரூஃப் தான் திருப்புகழ். இதுதான் அவருடைய பர்பஸ். இந்த உழைப்பை அவர் கொடுத்தது எளிமையா நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவரை எத்தனை பேர் எதிர்த்திருப்பாங்க. அவரை சுற்றி இருந்த சமூகம் இதை எளிமையா ஏற்றுக்கொண்டிருக்குமா? அவருடைய வேலையெல்லாம் கருத்து மோதல்கள் இல்லாம இருந்திருக்குமா? அத்தனையும் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம கையில திருப்புகழும் கந்தர் அனுபூதியும் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த தொடர் உழைப்பின் பயனாக அவரது உடலின் அந்த குண்டலினி என்னும் நாகம் இருக்கும் இருப்பிடத்தில் புரந்தரனாக முருகனே குருவாக எழுந்தருளி அரிதாகிய மெய்ப்பொருளை உரித்தாகுக அப்படின்னு உபதேசித்து உணர்வை கொடுத்தார் அப்படின்னு நம்ம இந்த பாட்டுல இருந்து புரிஞ்சுக்கணும். கொடுத்தது முருகனுக்கு எளிமையா இருந்தது. ஆனா வாங்கினது அருணகிரிநாதருக்கு நிச்சயம் ஒரு டஃப் டெஸ்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா மார்க் போடுறது வாத்தியாருக்கு எளிமையா தான் இருக்கும். ஆனா அதை வாங்குறதுக்கு மாணவர் தான் கடினமா உழைக்கணும் இல்லையா? அது மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல நம்ம முருகனை துரந்தரன் அப்படிங்கிற பேர்ல பார்த்தோம். இங்க புரந்தரனா மாறுறாரு முருகன். அதாவது பொறுப்புகளை அஞ்சாமல் தாங்குவது துரந்தரன். அதன் விளைவாக அந்த பொறுப்புகளை தாங்குவதன் மூலமாக உயிரின் இருப்பிடமாகிய இந்த உடலையும் மனதையும் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பராக்கிரமம் கிடைக்குது பாருங்க. அதுதான் புரந்தரன். எல்லாம் நம்மளைத்தான் சொல்றாரு, நமக்காக தான் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. இங்க இந்த இமையோர் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்ல, இமையோர் புரி தாரக நாகபுரந்தரனே. இமையோர் நாகபுரம், இந்த 2 வார்த்தைகள் அடிப்படையில திருஞான சம்பந்தர், அதாவது அருணகிரிநாதர் குருவாக மதிக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய திருக்கடைக்காப்புலர்னு ஒரு சிந்தனையை நம்ம இங்க இணைக்கலாம். திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருவண்ணாமலை பதிகத்துல ஒரு செய்யுள்ள பாடுறாரு. இழைத்த இடையாள் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடை ஒன்றேறி தரியார் புறமெய்தார். இமையோர் பெருமானார் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் மேலான பரம்பொருள், அதாவது சிவபெருமான். தரியார் புறம் எய்தார், அதாவது பகைமை கொண்ட முப்புற அசுரர்களுடைய புறத்தை இருப்பிடத்தை எரித்து அழித்துட்டாரு சிவபெருமான். இங்க அருணகிரிநாதர் அதே இமையோர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நாகபுரத்தின் தலைவனாக முருகனை பாடுறாரு. என்ன தெரியுது அப்படின்னா, இமையோர்களுக்கு தலைவன் சிவன், முருகன் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா சிவனாக இருக்கும்போது பகைவர் புறத்தை அழிக்கிறார், முருகனாக இருக்கும்போது அடியவர் புறத்தை காக்கிறார். சிவன் அழிக்கக்கூடிய முப்புறம் அப்படிங்கிறது ஆணவம், கண்மம், மாயை. இது புராண அடிப்படையில சைவ சித்தாந்தத்துடைய ஒரு விளக்கம். முருகன் காக்கக்கூடிய நாகபுரம் அருணகிரிநாதர் சொல்றது நம்முடைய உடலும் அதுல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியும் அதுல நம்மளுடைய மேல் நோக்கிய பயணமும். அருணகிரிநாதர் சம்பந்தரின் அடி ஒற்றியே தனது சிந்தனையை அமைத்து முருகனை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நுட்பம் நமக்கு வியக்க வைக்கிறது. எனவே ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு ஒரு கொள்கைக்காக நாம் பாடுபடுவோம், ஒன்றிணைவோம், இடையராது உழைப்போம், தொடர்ந்து அக விழிப்புணர்வோடு இருப்போம். அதற்கு அடுத்த நிலை யோகம். அதற்கான ஒரு வாய்ப்பை முருகனே அருள்வான். அப்படி அருளும் போது அதற்கு நாம் தயாரான ஒரு பாத்திரமாக நம்ம மாற்றி வைத்திருப்போம், தயாராக இருப்போம். நம்முடைய உடல், மனம், உயிர் அனைத்திலும் தூய்மையோடு இருப்போம். அதற்கு முதல்ல கல்விதான் முக்கியம். படிக்கணும். கந்தர் அனுபூதி, திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் கையில் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். நம்ம குழந்தைகளுக்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்போம். அதன் ஒரு விளைச்சலாக அரிதாகிய மெய்ப்பொருளை நாமும் பெறுவோம். இதுதான் இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்பதை கூறி இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த கந்தர் அனுபூதி செயலோடு உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். இந்த படைப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருந்தா படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகிர்க, மறக்காமல் பின்தொடர்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.